நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்காருல, அவரு பண்ண தப்பு ஒரே ஒரு தப்பு, அருமையான தப்பு. ஒருத்தர் நம்மள சூடு ஏற்றி உசுப்பேத்துறாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு கமுக்கமாக்கணும். ஏதோ ஒன்று நமக்கு பெருசாக வைக்க போறாங்க ஆப்பு. அதனால கொஞ்சம் நிதானமா பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஆனா யோசிச்சு. ஆனா நம்ம கௌதமுக்கு அந்த யோசனை பண்ற இதே இல்லைங்க. ஒரு பக்கம் எந்த கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு கிறுக்கிறுக்கிறுன்னு கிறுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில படாத பாடுபட்டு படாத கஷ்டப்பட்டு துக்கத்து மேல துக்கம், துயரத்து மேல துயரம், வேதனை மேல வேதனை வரப்போகுதுங்க. இதெல்லாம் எப்படி கடந்து வரப்போறாரு, வாழ்க்கையில இந்த படிக்கட்டெல்லாம் கடந்து எப்படி வெளியே வரப்போறாருன்னு சொல்லிட்டு தெரியல. மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டின்னு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டுறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதமோட முட்டாள்தனம் தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நாம கையெழுத்து போடும்போது ஃபஸ்ட்டு படிக்கணும். படித்து ஆராய்ஞ்சு அந்த இடத்துல எல்லாம் ஓகேவா இருக்கா, அதுக்கப்புறம் தான் கையெழுத்தே போடணும். இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறது யாரோட முட்டாள்தனம்? இவங்களோட முட்டாள்தனம் தான். இவங்களோட முட்டாள்தனத்துக்கு நாம் ஆளாக முடியாது. சரி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமை வேற லெவலில் சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற யாரு? எஸ்எஸ்கே தாங்க. எஸ்எஸ்கே செஞ்ச சம்பவத்துக்கு இதுக்கு மேலே நம்ம கௌதமுக்கு தூக்கமே வராது. வாழ்க்கையில் கௌதம் ஐயோ இந்த மாதிரி ஒரு தப்பா செஞ்சுட்டுனே ஒரு நாளும் ஒரு செகண்ட் யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிட்டாரு நம்ம எஸ்எஸ்கே. மறுபக்கம் நம்ம கார்த்தியும் தாட்சாயினும் சந்தோஷமா இருக்காங்க. கார்த்திகிட்ட தாட்சாயின்னு ஒரு பக்கம் எப்படியோ உனக்கு சொத்து உனக்கு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசினு இருக்கேன். இந்த விஷயத்த ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ராஜேஸ்வரி நம்ம நினைச்சது கை கூடுருச்சு, இனிமே அந்த சொத்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, வாடா என் சிங்கா குட்டி, நீ ஆண்ட சொத்தை நீயே திரும்ப ஆள வாடா, உங்ககிட்ட இருந்து ஏமாத்தியா போடுங்கண்ணா அந்த கௌதமே. இதுக்கு மேல அந்த கௌதம் உங்ககிட்ட பகைக்குன்னே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கௌதம் மேல என்னடா வெறுப்பு, என்னடா வேண்டாம் வெறுப்பு, ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கஷ்டமா தாங்க இருக்கு. என்னங்க பண்றது, கஷ்டன்றது ஒரு பக்கம் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில. அதுக்குன்னு கஷ்டமே இல்லாம இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா வாய்ப்பில்லை. கஷ்டன்றது கண்டிப்பா வரும். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்தி இருக்காருல, அவரு பைரவி கிட்ட சொன்னால பைரவி ஒரு பக்கம் சூதானமா அப்படியே நாசுக்கா பேசினு இருக்காங்க. டே கௌதமே, இதுக்கு மேல பாடுறா, உன்னோட ஒவ்வொரு அடியும் அழிவை நோண்டி போக போகுது. இதுக்கு மேல எப்பவுமே வெற்றி என்னோட கார்த்திக் தான். அவனோட சாம்ராஜ்யத்தில் அவனே வந்து உட்காருவான். நீங்க என்ன ஏதுன்னு கேட்க முடியாத லெவலுக்கு ஆளாயிட்டு வந்து உட்காருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பெருசா இவங்க சம்பவம் செஞ்சிருக்காங்க. என்ன சம்பவம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் தெரியல. ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு, ஒரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு, ஒரு பக்கம் திக்குன்னு இருக்கு. என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த யோசனை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இவங்க செஞ்ச சதி வேலையிலும் ஒர்க் அவுட் ஆகிதான் தீரணும். பார்ப்போம் என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க தெரியாம இந்த தப்பை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுன்னு இருக்காங்க ஒரு பக்கம் உட்காந்து. ஏன்னா நம்ம கார்த்தி ஆல்ரெடி நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சாரு. அந்த நோட்டீஸ் நம்ம இலக்கியாவை சேர்ந்துருச்சு. இதை கௌதம் கிட்ட காட்டினா கௌதம் எசனத்திலே ஒரு பக்கம் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாரு. அவர்கிட்ட இப்போதைக்கு காட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டாமே வச்சுன்னு இருக்காங்க. இதை மட்டும் நம்ம கௌதம் பார்த்தாரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கௌதம் யாருக்கிட்டே பேசவும் மாட்டாரு, ஒரு பக்கம் பக்கமே நிற்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெந்து நூடுல்ஸ் ஆயிடுவாரு. தப்பு மேல தப்பா இவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அந்த தப்பெல்லாம் எப்படி தட்டி கேட்க போறாங்க, எப்படி இதெல்லாம் விட போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்போம், ஆனா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தப்படுவோம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தாட்சாயணி இருக்காங்களா, அவங்க நம்ம கௌதம பார்க்கறதுக்கு வராங்க. என்னப்பா கௌதம, நலமா சாப்பிட்டியா, என்ன பண்ண இருக்க, உனக்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு சரியான ஆளு, எப்படி களத்துல இறங்கணும் பாத்தியா, நீ பண்ற ஒவ்வொரு வேலையும் இனிமே எங்களோட வேலைடா, இதுக்கும் இந்த கம்பெனிக்கு நீ உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போடா ஐயா ராஸ்கல் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு துரத்துறாங்க. எங்க போறது என்ன பண்றது, நாதி இல்லாம வீடு இல்லாம ஒரு பக்கம் முழிக்கிறாரு நம்ம கௌதம். இதுக்குதான் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டக்கூடாது, தெரியாம கையெழுத்து போட்டோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துன்னு இருக்காரு. இதுக்கு தாங்க சொல்றது, எந்த ஒரு வேலையில இறங்கிறதுக்கு முன்னாடி 10 தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். யோசிக்காம ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறதுனால ஒரு பிரோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் எப்படி அதுல இருந்து வெளியே போறதுன்னு யோசிக்கலாம். கண்டிப்பா இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாகணும். பாப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல நம்ம கோர்ட்ல இருந்து நம்ம நீதிபதி கிட்ட போய் பேசுறாங்க, வக்கீல் கிட்ட பேசுறாங்க. வக்கீல் ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, இதுக்கு மேல உங்களால தப்பிக்க முடியாது. ஒரு பக்கம் அந்த எஸ்எஸ்கே வெளியே வந்துட்டான், இதுக்கப்புறம் அவனோட ஆட்டம் தான் அதிகமா இருக்க போது, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. எஸ்எஸ்கே எப்படி வெளியே வந்தா, எஸ்எஸ்கே வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கேன். வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா வாய்ப்பை உருவாக்கி அவன் ஹார்ட் அட்டாக்னு வெளியே வந்துட்டான். இதுக்கப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க போற பாதையில நீங்களும் போய் தான் ஆகணும்.
கடவுள் மேலே பாரத்தை போட்டு அடுத்தடுத்த பாதியை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் பதட்டமாக தான் இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை உருவாக்கிட்டாங்களா, சாதாரணமாக அந்த பிரச்சனை ஊதி 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 இந்த அளவுக்கு பெருசாக்கிட்டாங்களே, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து. அதே சமயத்தில் நம்ம கௌதம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஜானகி பாவங்க உயிருக்கு போராடினு இருக்கிற நிலைமை மாதிரி ஒரு பக்கம் டேப்லெட்டை போட்டு அவங்க தலையிலே அடி, பயங்கரமான அடி. இதனால 2 நாளைக்கு ஒரு பக்கம் டயர்டா இருக்கு, எனக்கு அப்படியே ஏதோ பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமுடுத்த ஆரம்பிச்சுறாங்க. இவங்களுக்கு இப்படி இருக்கிறத பார்த்து நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கு ஒரு பக்கம் பயம். என்ன எதாயிருமோ அதாயிருமோ, இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோ, எதனா ஒன்று ஆயிட்டா என்ன பண்றது, நமக்குன்னு இருக்கிறது ஒரே அம்மாவே அப்படின்ற மாதிரி பதட்டத்திலேயே பயத்துலேயே ஒரு பக்கம் கூனி குறுகி போய் உட்காந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பயமும் பதட்டமும் இருக்காது. நிலையா ஒரு பயம் பதட்டம் இருந்தால் அது வாழ்க்கையில நம்மளை திருப்பி போட்டு அடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல உண்மைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்குங்க. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம கடவுளை வேண்டின்னு இருக்கோம். ஆனால் அது போல நடக்குமா நடக்காதா, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க யோசிக்க ஒரு பக்கம் பதட்டமும் பயமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சுவாரஸ்யங்கள் அதிகமாக இருந்தால் தாங்க ஒரு பக்கம் போட்டிகளும் அதிகமாக இருக்கும். அந்த போட்டிக்கு ஏற்ற மாதிரி சுவாரஸ்யங்கள் கண்டிப்பாக இருந்தாகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. அம்மா கூப்பிட்றேன்.